இன்னைக்கு நம்ம எந்த நியூஸை பத்தி பார்க்க போறோம்னா, சென்னை சிட்டில ரொம்ப நாளாவே ஒரு சில ஏரியாஸ்ல ட்ரக் டேப்லெட்ஸ் பயங்கரமா வலம் வந்துட்டு இருக்குங்க. இந்த ட்ரக்ஸ்னாலேயே பல கிரைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. இத பண்றது யாரு, எப்படி எல்லா மக்களுக்கும் தடையே இல்லாம ட்ரக்ஸ் போய் சேருதுன்னு போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் இத பத்தி துப்பு தெரிஞ்சா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 100. இப்போ ஜில்லுன்னு ஒரு சாங்க கேளுங்க. கதிர் எங்கே இருக்க? பார்சல் டெலிவரி பண்ண போயின்னு இருக்கேன். கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டால் முகம் சொல்லிக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணு, புரியுதா? சரிண்ணா. முடிச்சுட்டு கூப்பிடு. இப்படி பார்சல் பண்ணணும், புரியுதா? இந்தா பிடி. சரிண்ணா. கதிர்ண்ணா, இதுக்குள்ளே எத்தனை டேப்லெட் இருக்குன்னு தெரியுமா? இல்லைங்கோ, அமைதியாக இரு. அண்ணா, இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உனக்கு இதோட சீரியஸ்னஸ் சுத்தமாக புரியலடா. இது ஒரு பயங்கரமான இல்லீகல் டேப்லெட்டு. இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் ரிஸ்க்கு. போலீஸ் போச்சா நம்ம தூக்கி உள்ளே வச்சுடுவான். आओ भाई. आज शाम के अंदर बाहर का एरिया पूरा कवर करके वाइट मारना है भाई, मिस्त्री ने बोला है. अरे मोनू भाई, एक पेंटर से यह पूरा काम नहीं होगा. आज एक दिन एडजस्ट कर लो भाई. ஆள் வர சொன்னா அவன் வரல. तो पूरा काम அப்போ ஃபுல்லாக முடிக்க முடியாது, பரவாயில்லையா? நீ இப்படியே பேசின்னு பண்ணினேரு, மேஸ்திரி உன்னை வேலையை விட்டு தூக்க போறாரு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் சொல்லுகிறாரு உண்மையில. யாரு, நம்ம மேலேயா? ஆமா. டேய், இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நம்மளை கூப்பிடுவாங்களாடா? வாங்க வாங்கப்பா, உள்ள வாங்க. இங்கெல்லாம் நம்மள போய் கூப்பிட போகிறாங்களா பாரு. டேய், போய் வேலையை பாருங்கடா. டேய் போய் ஒயிட்டடு. சரா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வணக்கம் சார். சார் உள்ள போங்க சார். ரொம்ப சந்தோஷம். வாங்க சார். இந்தாங்க ஆண்டி, குட்டீஸ். தேவயானி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வர மாட்டேன், நீ அப்புறம் வர. உனக்கு இருக்கு இரு. வணக்கம். எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். என் பேர் குமரன். ஒய்ஃபு தேவான. வந்துட்டுங்க. ஒய்ஃபு தேவான, பெரிய பொண்ணு ஸ்ரீதேவி, சின்ன பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிரும். எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா. இது அம்மானே தெரியல. ஆமாண்டி. பெல்லரா. சரி. நீதானா? ஆமாம் சார். என்னங்கண்ணா? இந்தாங்க வரேன் சார். தம்பி இருப்பா, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லாமே போகிற. ம் ம் ஆ ம் ஆ ம்
கதிர்ண்ணா ஒரு நிமிஷம். இவர் கையை தூக்க தானே ட்ரை பண்ணுறாரு. அண்ணா இருங்க நான் வரேன். நல்லா தூக்குங்க. அப்படி 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 அப்படிதான் அப்படிதான். சரி வரேன். வாங்கப்பா வாங்கப்பா. கதிர்ண்ணா இந்த பார்சல் எங்கே கொடுக்கணுண்ணா? நாளைக்கு கொடுக்க போகும்போது தான் சொல்லுவார். சரிண்ணா. ஹலோ வள்ளி அப்புறம் சொல்லு. ஏய் மேத்யூ அவங்க செக் பண்ண. டேய் இங்கே வாங்கடா. சார் எந்த ஏரியா? சார் இங்கே தான் சார் பக்கத்தில். எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் சார். சார் ஒன்றும் இல்லை சார். எங்கே இருக்கு? சார் சார் ஒன்றும் இல்லை சார். சார் ஒன்றும் இல்லை சார். சார் சீக்கிரம் வாங்க. ஓ மேத்யூ பார்த்து மேத்யூ இது அடிபட்டிருக்கா? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். பாத்தியா? வா. ஒன்றும் இல்லை சார். தொப்பி எடுத்துக்கோ. சார் எஸ்கே போயிட்டானுங்க சார். சார் அதில் போனவன் ஒருத்தன் பேர் பீட்ரு. எங்கள் ஏரியா சர்ச்சில் தான் சார் இருக்கான். அவனை போய் கூப்பிட்டு வந்துடுவா சார். விடுங்க மேத்யூ, மாட்டாமையாக போயிட போகிறாங்க. சார் இவனுங்க சார் அவனுங்களாம் அப்பயே ஓடி இருப்பானுங்க. ஏன் மேத்யூ இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு அப்படி என்னதான் ஆசை? சார் நான் ஒரு பெரிய கேஸ் பிடிச்சி நியூஸ் பேப்பரில் என் ஃபோட்டோ வரணும் சார். அதான் சார் என் ஆசை. உங்கள் ஆசை சார்? ஐயோ வள்ளி. ஹலோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கால் பண்ணிட்டு 2 minutes வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது 2 பசங்க டவுட்டாக மாட்டினாங்க, அதான் விசாரிச்சுட்டு இருக்கோம். என்னங்க அவங்கள தான் ஓட விட்டுட்டீங்களே? ஏய் உனக்கு எப்படி தெரியும்? ஃபோன் ஓட்டி கேட்டியா? நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க, நீங்களே ஃபோன் பண்ணி பேசாமல் வேற இருப்பீங்க. ஆனால் நான் கேட்டால் ஒட்டு கேட்குறேன்னு வேற சொல்வீங்களா? ஷோ சரி டாபிக் விடு. என்ன பண்ணுறேன்? என் புருஷனை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தை தூங்கிடுச்சா? இப்போதான் தூங்குச்சு. என் பொண்ணுக்கிட்ட சொல்லி உன்னை எட்டியதுக்கு சொல்லவா? ஹே வேண்டாம், வலிக்கும். ஹே என்னது பொண்ணா? ஹே பையன்தான். ஏன் என்ன மாதிரி பையனா இருந்தா வேண்டாமா? தேவயானி அது கொட்டாத, தூங்குற டைம். நீ என்னடி கன்னத்தில் கை வச்சு உக்காந்துருக்க? இன்னைக்கு கூட அப்பா வீட்டில் ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. அவர் வேலைக்கு போகலன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? இல்லைன்னா இப்படி ஒரு வீட்டை நம்மளால கட்டியிருக்க முடியுமா? எங்கள் அப்பாலாம் வாரத்துக்கு 2 தடவை என்னை வெளியே கூட்டு போவாங்கடி. ஜாலியாக இருக்கும். இந்த இதை பெட்ரூமில் வச்சிரு. அப்படியே மேக்ஸ் ஹோம்ஒர்க் இருந்தா பண்ணிடு. சரி ஓகே. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஹேய் எங்க இவ்வளோ சீக்கிரம்? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குடி. ஹலோ சார். சார் வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன் சார். ஒரு 20 minutesல வந்துடுறேன் சார். அதோ வந்துடுறேன் சார். என்ன பார்க்குற? உங்கள் அப்பா வேலை வேலைன்னு ஓடிடுவார். நான் தான் உங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். வாங்க.
செம்மையா இருக்கே. எடே ரோட்ல ஒரு பொண்ணு போக விட மாட்டீங்களாடா? இந்த பெருசு தொல்லை சைட் தாங்க அடிக்கிறீங்க. முடியல. உங்களால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரியா வருவீங்க. ஷோ பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க. இவர் வேற. சார் போஸ்ட் பென்ஷன் அமௌண்ட் வந்திருக்கு. ஏதோ இந்த நாள் வர தப்பிச்சுட்டு வரேன். ஆனால் எப்படியோ பென்ஷன் அமௌண்ட்டை வீட்டுக்கே வர வச்சிடுறீங்க. 35 வருஷமா பேங்க்ல கவர்மெண்ட்ல இருக்கேன். இது கூட செய்ய மாட்டாங்களா? நான்லாம் அந்த காலத்தில் பேங்க்ல இருக்கும்போது சார் சார் எனக்கு நிறைய வேலை இருக்கு, அப்புறமா பேசலாம், நான் வரேன். அரவிந்த் என்ன கண்டுக்காம போறீங்க? அது நீங்கள் கொஞ்சம் பிஸியாக நினச்சேன், அதான் நேராக போய். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வாங்க காப்பி சாப்பிடலாம். வகையாக வாங்க. ஐயோ உட்காருங்க போலாம். என்ன பண்ண படம் தெரியல, ஆண்டவர் தான் விழிச்சோம். பார்த்துப்பா கொஞ்சம் பார்த்து பொறுங்க போப்பா. தம்பி அரடி கீழே இருக்கீங்களா லெஃப்ட்ல நல்லா தூக்கி கட்டுப்பா. வேற ரோடில் போகிறோம் வந்து என்ன பண்ணுறீங்க? காசு வாங்குறீங்களா? கரெக்டாக பண்ணோம், பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு டீ கடைக்கு போன மாதிரி தான். எனக்கு பாதாம் பால், உனக்கு? எனக்கு காஃபி போதும். ஏன்பா ஒரு பாதாம் பால் ஒரு காஃபி. சார் அது அவருக்கு தான்ப்பா, ரொம்ப சூடாகுதுப்பா. ஏம்மா 2 போண்டா கொண்டாமா. இந்த கடையில் தான் சுத்தமாக இருக்கும், அதனால தான் இந்த கடைக்கே நான் வர்றது. நாட்டில் பொண்ணுங்க நடமாடவே முடியல சுதந்திரமா. கண்ணில் விளக்கணை வச்சுன்னு பார்க்குறாங்க. நீங்கள் குடிங்க காஃபி, ஆறிட போகுது. கதிரு எப்படியா பேசுகிற, பயப்படாத கதிரு, பேசுகிற, நீ பேசுகிற. ஏய் உன் பேர் என்ன? காஃபி சாப்பிட போலாமா? சொல்லு, வேற எங்க போலாம்? ஏய் ஏதாச்சும் சொல்ல, எதனா பேச. எதுவும் வேணாவா போகலாம். வா, இனிமேல் என் வாழ்க்கையில் காப்பி குடிக்க போகுது இல்லையா? ஓகேண்ணா. நந்தினி என்னங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? புரியல, எப்படி? ஒருத்தன் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றான். ஆனா அவன் கிட்ட ஏரியாவில் ஆள் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்போ உன்னை பார்த்தா சும்மா விட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். என்னங்க? சரி அதுக்கு? ஆனா நீங்க என்னன்னா அவனை பார்த்த உடனே கடைக்குள்ள வந்துட்டீங்க. அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? புரியலங்க. ஏதாவது ஹெல்ப் கேட்டு போங்களோ?